ரொம்பவே ஹெல்த்தியான அண்ட் டேஸ்டியான பாசிப்பயிறு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக மிளகு, அது கூட கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை, 4-5 பச்சை மிளகாய் நடுவில் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் வதங்கும்போது ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா வாசம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து வேக வச்ச பாசிப்பயிறு இதில் நல்லா சேர்த்து தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது நல்லா கொதித்து ஓரளவு கெட்டியாகி வரும்போதேக்கு அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கோங்க. இதில் எந்த மசாலாவுமே ஆட் பண்ண வேணாம். தேவைப்பட்ட மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு அடுப்பு ஆஃப் ஆகினா சூப்பரான பாசிப்பயிறு குழம்பு வந்து ரெடி ஆயிரும். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் இது எல்லாத்துக்குமே டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிபி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி